வெல்கம் டு NSK டேஸ்ட் அண்ட் ரீச் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, நான், இட்லி, தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கடாயை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கிராம்பு 4, பட்டை 2 துண்டு, ஏலக்காய் 4, கல்பாசி கொஞ்சம் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. அடுத்து சோம்பு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க. அடுத்து பூண்டு பல் ஒரு 8, இஞ்சி 3 துண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி அதே அளவுக்கு சேர்த்துக்கங்க. அடுத்து முந்திரி சேர்த்துக்கலாம். நான் 30 கிராம் முந்திரி சேர்க்குறேன். உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா ஒரு 1/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கங்க. லைட்டாக வதக்கி மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கங்க. டொமேட்டோ சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிங்க. இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அடுத்து அரைக்க தான் போகிறோம். நல்லா ஆற விட்டு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்தது சிக்கனை வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நான் கடாயிலே குக் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணிக்கூட ஒரு 2 to 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போதே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. சிக்கனை ஒரு 80% குக் பண்ணி எடுத்தால் போதும். சிக்கன் வெந்ததுக்கப்புறமா சிக்கனையும் தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் வெந்த தண்ணியை நம்ம கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கடாயை ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்து தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிங்க. மசாலா பவுடரை இப்போவே சேர்க்க போகிறோம். மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. மசாலாவோட பச்சை சுமல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. சிக்கனை கொதிக்க வச்ச தண்ணி ப்ளஸ் உங்களுக்கு கிரேவிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவி தண்ணி அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த பதத்துக்கு வர மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க.
ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜ்லேயே டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. சிக்கன் கிரேவி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கசூரி மெத்தி இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துக்கங்க. இந்த சிக்கன் கிரேவியை சப்பாத்தி, பரோட்டா, நான், இட்லி, தோசையோட பரிமாறுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.